Welcome to Tailo Tech channel. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து blouse back neck design எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து saree எடுத்து வச்சிருக்கோம். சாரியில வந்து இந்த மல்டி கலர் வந்து கொடுத்திருக்காங்க. எம்ப்ராய்டரி வர்க் போட்டு இருக்கு. நம்ம இதுக்கு எப்படி எந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ண இந்த சாரிக்கு நல்லா இருக்கும் அப்படினு நம்ம இப்ப பார்க்கலாம். இது வந்து blouse கொடுத்திருக்காங்க. இந்த pink color blouse கொடுத்திருக்காங்க. இது எக்ஸ்ட்ரா கலர் வந்து நம்ம எடுத்துறோம் டிசைன் பண்றதுக்காக இந்த கலர் நான் எடுத்து வச்சிருக்கேன். இது வச்சு நம்ம எந்த மாதிரி டிசைன் பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். கோல்ட் எம்ப்ராய்டிங் போட்டனால கோல்ட் கலரும் அதுல வர்க் வந்ததனால ப்ளூ கலர், பிங்க் கலர் ப்ளவுஸ் இந்த மூணு சேர்த்து நம்ம டிசைன் பண்ணலாம். இது வந்து நார்மலா லைனிங் கிளாத்ல வந்து நெக் வந்து வரைஞ்சி வச்சிருக்கேன். இந்த நெக் வந்து ரவுண்ட் நெக் தான் நம்ம மார்க் பண்ணிருக்கோம். அந்த ரவுண்ட் நெக்கை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் நெக் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இத கட் பண்ணி எடுத்து இந்த ப்ளவுஸ் கிளாத்ல வந்து நம்ம வச்சு தைக்கலாம். இந்த மாதிரி நெக் வந்து நம்ம தச்சிட்டோம். தச்சிட்டு இத கட் பண்ணி எடுத்துக்கலாம். இத திருப்பிட்டு நம்ம இது மேலயே ஒரு தையல் போட்டுக்கிட்டே வந்துடலாம். நெக் சுத்தி தையல் போடலாம். இந்த மாதிரி நம்ம நெக் வந்து தச்சி எடுத்துட்டோம். இப்போ லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒண்ணா வச்சு நம்ம தையல் போட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லா வந்து தச்சிட்டோம். லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒண்ணா வச்சு எக்ஸ்ட்ரா வர கிளாத்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டோம்னா ப்ளவுஸ் நமக்கு நீட்டா அழகா இருக்கும். பாருங்க இந்த மாதிரி வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து ரெண்டா நான் மடிச்சிடுறேன். இந்த மாதிரி ரெண்டா மடிச்சிட்டு சென்டர்ல ஒரு மார்க் ஒன்று பண்றேன். இந்த மாதிரி சென்டர் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த கோல்டு கலர் கிளாத் இருக்கு பாருங்க. இந்த கோல்டு கலர் கிளாத் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம இந்த மாதிரி வந்து சென்டர் வச்சிடலாம். சென்டர் வச்சுட்டு இப்போ இதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிட்டே வரலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு இது நான் சென்டர் ஒரு மார்க் பண்றேன். இது வந்து லைட்டா நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த பாயிண்ட் வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு பெண்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அந்த நம்ம நெக் மார்க் பண்ணதுல இருந்து 1 இன்ச் அளவுல வந்து எக்ஸ்ட்ரா நான் ஒரு மார்க் பண்ணிட்டு வரேன். இந்த மாதிரி நம்ம நெக்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிட்டு இதை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ இந்த மாதிரி பெண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். பாருங்க இப்போ இந்த மாதிரி டிசைன்ல வந்து நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ இதுக்குள்ள நம்ம டிசைன் பண்றதுக்காக நம்ம இந்த ப்ளூ கலர் கிளாத் எடுத்து வச்சிருக்கோம். இந்த கிளாத்ல வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்ட்ரைட் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ
அகலம் அந்த அளவில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து 1.5 இன்ச் அளவு வைக்கிறேன். இந்த மாதிரி நான் 1.5 இன்ச் அளவில் மார்க் வச்சுட்டு இதை வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே அளவில் வந்து இன்னொன்று நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி 2 கிளாத்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த 2 கிளாத்தையும் வந்து நான் இதை வந்து 1.5 இன்ச் அளவு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அது 2ஆக மடிச்சுட்டு ஓரமாக தையல் போட்டுக்கிட்டே வந்துடலாம். இப்போ பாருங்கள், இது 1.5 இன்ச் அளவில் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். கட் பண்ணது வந்து நான் ஓரமாக தச்சு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இந்த மாதிரி நீடியில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ரோப்பு கோத்து வச்சுக்கிட்டோம். ரோப்பு கோத்துட்டு நம்ம இதில் விட்டு நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம திருப்பி எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி இன்னொன்று நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். திருப்பி எடுத்துகிட்டு இந்த தையல் போட்டிருக்கோம் பாருங்கள், இந்த தையல் வந்து நம்மளுக்கு அடி சைடில் வர மாதிரி வச்சுட்டு நம்ம இதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த கோல்டு கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அது எந்த அளவுக்கு அகலம் இருக்கோ அந்த அளவு வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த கோல்டு கிளாத் எந்த அளவுக்கு இருக்கோ அகலம் அந்த அளவில் வந்து நம்ம இது ரெடி பண்ணி வச்சுருக்க ரோப் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை வச்சு நம்ம இந்த கோல்டன் கலர் கிளாத்தில் வச்சு தச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ட்ரைட் வச்சுக்கிட்டு ஒன்றா வச்சுக்கிட்டே தச்சிட்டே வந்துடலாம். இந்த மாதிரி வச்சு நம்ம தச்சிட்டோம். இன்னொரு சைட்லேயும் நம்ம அதே மாதிரி தச்சிடலாம். இந்த கோல்டு கிளாத்து ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி வச்சு தச்சிட்டோம். தச்சுட்டு இதை கரெக்டாக வந்து நம்ம கோல்டு கிளாத்தும் இந்த நம்ம வச்சுக்கிற கிளாத்தும் ரெண்டு ஈவனாக வர மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ரெண்டு சைடும் நம்ம அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம இந்த மாதிரி வந்து தச்சிட்டு கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம இந்த saree கிளாத்தில் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிராஸ் பீஸ் வச்சு நம்ம தச்சிடலாம். அதே மாதிரி இந்த ப்ளூ கலர் கிளாத்லேயும் நம்ம வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு கலர்லேயும் நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கிட்டோம். இதை வச்சு நம்ம பைப்பிங் தைக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒன் சைடு தச்சிருக்கோம். தச்சுட்டு இதை வந்து நம்ம உருட்டிட்டு பைப்பிங் மாதிரி தச்சுக்கலாம்.
பாருங்க இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். நெக்கை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது ஒன் சைடில் வந்து நம்ம இந்த ப்ளூ கலர் வச்சு தச்சிட்டு வரலாம். பாருங்க இப்போ நம்ம இந்த மாதிரி வச்சு தச்சிட்டோம். இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாதிரி பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் சின்ன சின்னதாக. இந்த இந்த சின்ன சின்ன பீட்ஸ் மணி வச்சு நம்ம இதில் வச்சு தச்சிட்டு வந்துடலாம். அங்கே இந்த மாதிரி நம்ம வந்து சின்னதாக சாக்லேட் மாதிரி மடிச்சுட்டு நம்ம தச்சிட்டு வந்துடலாம். வந்து நம்ம ஸ்ட்ராங்காக 2-3 வாட்டி நம்ம தச்சிடலாம். அப்போ தான் வந்து அந்த பீட்ஸ் வந்து நம்மளுக்கு நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணாலும் அது வராமல் பீட்ஸ் வராமல் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த டிசைன் வந்து நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள் இந்த லேஸ் வச்சு நம்ம இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு தைக்கும்போது இந்த சாரீ ப்ளவுஸ் வந்து ரொம்ப நல்லா அட்ராக்டிங்காக இருக்குது. கான்ட்ராஸ்ட் கலர் ஆஃப் சாரீ மாடல் சாரீக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸ் தச்சு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.